எங்கள் அண்ணன் மிலிட்ரிக்கு, எங்கள் அண்ணன் முனியாண்டின்னு 2வது அண்ணன் சார். அவன் மிலிட்ரிக்கு போய் கல்யாணம் ஆகி அவன் வந்து மிலிட்ரியில் குவார்டர்ஸ் வாங்கிட்டு அவன் முத பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறான் சார். போகிறப்போ அப்போ வந்து ஊருக்கு வந்து 5 கிலோமீட்டர் சார் அவுட்டு ரயில்வே ஸ்டேஷன். அப்போ வந்து அங்கே வேணமத்தி அவனுக்கு இந்த பண்டம் ஒரு அரிசி பருப்பு எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறோம். குடும்பமே வழி அனுப்ப போகிறோம். அனுப்பும்போது ராசையா ஷூட்டிங் நடக்குது சார். பிரபுதேவா பிரபுதேவா சார், ராதிகா மேமு, விஜயகுமார் சார், ரோஜா மேமு, வடிவேலண்ணன், இவங்க எல்லாம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு சார். 5:15 ட்ரெயின் அங்கே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரோஜா மேம் வந்து இந்த இறங்குவாங்க சீன் படி ராசையாவில். அதை வந்து இவர் பிரபுதேவா சாரும் வடிவேல் சாரும் போய் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு அவங்க வேலை தானே, அவங்க இறங்கி போய் தேடுவாங்க. இந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார், ரயில்வே சீனு. அப்போ மிலிட்ரியில் ரயில்வே டிக்கெட் உள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள மட்டும் உள்ளே விட்டுருங்கன்ட்டாங்க. உள்ளே போனால் சார் அந்த இதுக்குள்ள நின்று ஷூட்டிங் பார்க்குறேன் சார். அது பார்க்கும்போது அப்படியே பார்க்குறேன். இப்போ இதே மாதிரியா ஒரு நாள் நம்ம இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு ஆசை வந்துச்சு சார். அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் அப்பாட்ட எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், இதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை இதே மாதிரி முத்து வந்து ஷூட்டிங் கூப்பிட்டு வருவேன், சினிமாவுக்கு போய் கூப்பிட்டு வருவேன்னு சொல்கிறான்பா அப்படின்னோடனே, அப்போ வந்து ப்ரொடக்ஷன் டீ கொடுத்துட்ருப்பாங்களே சார். அது எங்கள் ஐயா பார்த்து, நீ சினிமாக்கு சொல்லி மெட்ராஸுக்கு ஓடினா இப்படி தான் நீயும் அங்கே போய் கொடுக்கணும், அது இங்கேயே கொடு அப்படின்ட்டாரு. நம்ம டீ கல்ல போட்டு உடனே நானும் பண்ணிட்டேன். சரி அவரு இப்போ அப்பாவுக்கு அவங்கள எப்பயுமே அதானே சார், அவங்களுக்கு இன்றைக்கி என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது தான். இப்போ என்ன நம்மளுடைய நேரம், ப்ரெசண்ட் என்ன, ஃப்யூச்சரை பற்றி அவங்க எப்பயுமே எதிர்காலத்தை பற்றி அவங்க சிந்தனை பண்ணாத அவங்களுடைய காலகட்டம் அது. ஆனால் அவங்களே இருக்கும்ல, நம்ம அந்த ஆசை போகல சார். சரி அப்படி சொல்லிட்டு ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறேன் சார். 2012-13 ஓப்பனிங்கில் கூப்பிட்டு போகிறேன் குட்டிப்புலிக்கு. ஓ சொன்ன மாதிரி ஆமாம், சொன்ன மாதிரியே கூப்பிட்டு போயிடுவோம். அவங்க முழுக்க எங்கள் கடை, எங்கள் வீடு, எங்கள் இடம், நான் எங்கெல்லாம் வந்து விளையாண்டனோ, நான் எங்கெல்லாம் வந்து இருந்தனோ அங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணேன் சார்.